ஸோ ஸோ ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா அலங்காநல்லூர் போக போகிறோம். அதான் நம்மளோட சொந்த ஊர் போக போகிறோம். போயிட்டு ஒரு சின்ன விஷயத்தை முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சுற்றி மரமாக இருக்குது. நம்ம வண்டி அப்படி தனியாக போகிறாப்புல. அதுவும் ஏர்லி மார்னிங் அரௌண்ட் ஒரு 6:30 கிட்டே இருக்கும். ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் மார்னிங் ஒரு 6:30 கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக டைம் வந்துட்டு கேமரா ஃப்ரேம் கரெக்டாக இருக்கான்றது எனக்கு தெரியலை. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கூடநகர்லேருந்து அலங்காநல்லூர் போகிற வழி. இன்னொரு வழியும் இருக்குது, குலமங்கலம் வழியாகலாம். நான் இன்றைக்கி இந்த வழியாக வந்திருக்கேன் கைஸ். இன்னொரு நாள் அந்த வழியே காட்டுறேன். அந்த வழி கொஞ்சம் குறுங்கலாக இருக்கும், பட் சினாரியோ வந்து நல்லாவே இருக்கும். இதை விட இது ஆக்சுவலாக அவ்வளோவா இருக்காது கைஸ். ஏர்லி மார்னிங் வரேன். திருவுறப்போ சவுண்டை பார்த்தீங்களா? அப்பா அதாங்க பிக்கிறாங்க சார். ஒரு சவுண்டு கேட்குதான்னு தெரில, பட்டு ரோட் ப்ரெசன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா மேசிவாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தான் எல்லாருமே கடையை ஓப்பன் பண்ணி கூட்டிகிட்டு இருக்காங்க கைஸ். கார் ஸ்பீட் பிரேக்கர் பிரேக்கிங்கும் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்காப்புல. ஆக்சுவலாக 2 பிரேக்கை சேர்த்து பிடிச்சிங்கன்னா, பேக் பிரேக் மட்டும் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் கைஸ். நான் இப்போயே சொல்லிடுறேன். 2 பிரேக்கை சேர்த்து பிடிச்சிங்கன்னா உடனே நிற்பான். வெயில் கொஞ்சம் கூடிடுச்சோ? ஆமாம் கைஸ், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கூடிடுச்சு. நம்ம கொஞ்சம் ஏர்லி மார்னிங்கே வரலான்னு பார்த்தோம், பட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இது வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ரைடாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வண்டிக்கு ஃபஸ்ட் சர்வீஸும் முடிஞ்சிச்சு கைஸ். ஃபஸ்ட் சர்வீஸில் எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாங்க அப்படின்னா, அவங்க ஃபஸ்ட்டு என்னென்ன மாற்றினாங்கன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட் சர்வீஸ் முடித்தோடனே செமி சிந்தட்டிக் ஆயில் மாற்றுவாங்க, அப்புறம் செயின் லூப் அடிப்பாங்க. இதெல்லாம் நடக்குங்க ஜென்ரலாக ஃபஸ்ட் சர்வீஸில். ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா 1300. அதில் வந்து நான் நம்பர் பிளேட்டும் மாட்ட சொல்லியிருந்தேன், அதுக்கு ஒரு 150 ஆட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1324 எக்ஸாக்டாக சொல்லணுன்னா. நான் அதோட லைக் ஃபோட்டோ காப்பி அப்லோட் பண்ணுறேன், என்னென்ன மாற்றினாங்க அப்படின்றதோட ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுறேன் எனக்குள்ளே. ஸோ அதுலேயே பார்த்தாலே வந்துடுங்க. 1300ன்றது இவ்வளோ பெரிய வண்டிக்கு, அதாவது ஒரு 440cc வண்டிக்கு வந்து அக்செப்டபுள் தான் கைஸ். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு 400cc நம்ம சொல்லும் போது 1300ன்றது எனக்கு தெரிஞ்சு வெரி ரீசனபிள் அமௌண்ட். ஸோ அஃப்கோர்ஸ் ஃபஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ், தேர்ட் சர்வீஸ் எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ்ன்னு வாங்க. ஆனால் பார்ட்ஸ், அதாவது நம்மளோட ஆயில் சேஞ்சிங்க்கெலாம் நம்ம தான் கைஸ் காசு போடணும். மிச்சப்படி லேபர் மட்டும்தான் ஃப்ரீ. இது ஓட்டுறதுக்குமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட வரும்போது தான் நான் பிரேக்கே அப்ளை பண்ணுறேன். அங்கே ஸ்டாப் பண்ணிடுவான் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது கைஸ். அதான் கைஸ் நான் அப்படி ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ இது ரொம்பவே என்ன சொல்கிறது, ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டினாலும் எந்த விதமான நம்ம கொஞ்சம் பெரிய வண்டியை ஓட்டுறோம் அப்படின்றத நீங்கள் கான்சியஸாக அந்த ஓட்ட தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் ஃப்ளிக் பண்ணி கூட ஓடிக்கலாம் கைஸ். ஏன்னா அது அப்படிப்பட்ட டிசைன் தான் ஆக்சுவலாக. இது வந்து ஸ்க்ராம்பிளர் அப்படின்றனால எல்லா டெரென்லையும் நீங்கள் ஓட்டலாம் அப்படின்றக்காண்டி தான் அதை மேக்கே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். கேட்குதா கைஸ் எக்ஸாஸ்ட் நோட்?
அப்படியே இழுத்துட்டு போகிறான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்குள்ளே ஒரு பெரிய ட்ரெயினிங் வரும் கைஸ், கொஞ்சம் ஸ்லோவாக வைப்போம். திருவின உடனே இழுத்துட்டு போகிறாப்புல ஆக்சுவலாக. த பீஸ்ட். பாருங்க கைஸ், ஃபுல்லாக புல். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல் க்ரீனரியாக தான் இருக்கும் எங்கள் ஊர் ஆக்சுவலாக. பாருங்க தோப்பு. எங்கே கைஸ் போகுது இந்த ரோடு? கனெக்டிங் ஸ்பாட் எங்கன்னு தெரில, போய் பார்ப்போமா. ஆக்சுவலாக பிளாக் பண்ணியிருக்காங்க கைஸ், இன்னும் ஒர்க்கு முடியல போல். ஸோ பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சோடனே நான் வந்து க்ரூஸ் தான் கைஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 100 கிட்ட தான் போயிட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் எப்பயுமே. அதாவது ஒரு ஃப்ரீ ரோட்ஸ் கிடச்சிச்சின்னா 100 கிட்ட தான் க்ரூஸ் பண்ணுறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் கைஸ். ஃபஸ்ட் சர்வீஸ் நான் சொன்ன மாதிரி முன்னாடி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிகிற வர நான் 70 மேலே போடலன்னு சொன்னேன்ல கைஸ். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ ஃபுல்லாக இப்போ வந்து நல்லா ஸ்பீட் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்கேன். ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரியும், நான் இப்போ வந்து 80ல் க்ரூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஒரு வில்லேஜ் ரோடு தான், வில்லேஜ் சைட் ரோடு தான். 80 க்ரூஸிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சுவலாக. நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதே உங்களுக்கு தெரில, அப்படி தான் இருக்கும். ஸோ ஸ்கைஸ் அந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப வந்து வீட்டுக்கு போகலாமா. இந்த ஃபுல்லாக பாருங்களேன், மரமாக இருக்குது ஆக்சுவலாக. ஊரே இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக மரம் செடி கொடி தான் இருக்குது. பாப்பில் க்ரீனரியாக இருக்கும் ஊரே ஆக்சுவலாக. ஊர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அலங்காநல்லூர் எதுக்கு ஃபேமஸ்ன்றதை கமெண்ட்டில் போட்டு போங்க. எல்லாத்துக்குமே தெரியும், பட் இருந்தாலும் பார்ப்போம் எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது அப்படின்னு. அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி விளாக்ஸ் பார்க்க நம்ம வீடியோ விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் அவங்களால முடிஞ்ச லைக்கை போட்டு விட்டு போங்க கைஸ். பெரியார் நிலையம் நம்ம ஊருக்கே ஆக்சுவலாக எத்தனை காலையில் ஒரு பஸ்ஸு, இந்த பஸ் வருதா, அதுக்கப்புறம் மதியானம் டயத்தில் 2 மணிக்கிட்ட ஒரு பஸ் வரும், அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு பஸ் கைஸ். நைட்டு பஸ் வருமானு தெரில, பட் 3 பஸ் கன்ஃபார்ம். 3 பஸ் தான் எங்கள் ஊருக்குள்ளே வரும் ஆக்சுவலாக. யார் வராங்களா? ரோடே ரொம்ப சின்ன ரோடாக இருக்கு கைஸ். நம்ம பாட்டு பார்க்காம ஏறி ஏதாவது சம்பவம் ஆயிட போகுது. வா, அந்த திருவும் போது எக்ஸாஸ்ட் நோட்டை நீங்கள் காக்கணுங்க கைஸ். வா, சரியாக இருக்குது கைஸ். திருவின உடனே அப்படியே என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு அதை ஃபீல் பண்ணாதான் கைஸ் தெரியும் ஆக்சுவலாக. அதுவும் இல்லாமல் அந்த பாப் இருக்குது தெரியுமா, அதுதாங்க கைஸ். எப்பா இது இத்தனைக்கு ஸ்டாக்கு தான், நமக்கு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் போய்க்கோன்ற மாதிரி ஒரு ஃபீல் தருது. நோட் த பாயிண்ட், ஃபீல் தான் தரும். அப்படியே அவ்வளோ லோடாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் சூப்பராக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் நீங்கள் மாற்றணுன்ற அவசியம் உங்களுக்கு மேக்ஸிமம் தேவையில்ல, பெர்ஃபார்மன்ஸ்க்காக மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் கைஸ். ஆக்சுவலாக 80ல் போகிறேன், 80ல் போயிட்டு கேஷுவலாக டர்ன் பண்ணுறேங்க. இட்ஸ் கேஷுவல் டர்ன்.
நீங்கள் என்ன சொல்கிறது, இது ஒரு 440cc. ஆஃப்கோர்ஸ் இது வந்து என்ன சொல்கிறது, 80, 100 இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு ஒரு மேட்ரே இல்லை. ஒரு 120 வரை இதில் க்ரூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இது வந்து ஒரு கொஞ்சம் சினாரியோவாக இருக்கனால நான் எதுவும் க்ரூஸ் பண்ண விரும்பலை. 80 கிட்ட தான் போயிட்டுருக்கேன். ஒரு ஹைவேலாம் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 120 அசால்ட்டாக போவாங்க கைஸ். 120ல் வந்துட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். 100 to 120 இஸ் ஈஸி க்ரூசிங் இன் திஸ் பைக் ஆக்சுவலாக. லொக்கேஷன் பார்க்கவே சூப்பராக இருக்குது. தாங்க நம்ம ஊர் கிராமம்னா சும்மாவா, நம்ம என்ன தான் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறதே ஒரு ஃபீலே தனி ஆக்சுவலாக. அங்கெல்லாம் நமக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பக்கத்து வீடு எடுத்த வீடு எல்லாருமே சொந்தக்காரங்களாம் வேறு இருப்பாங்க. ஃபுல்லாக ஊரே நம்ம சொந்தன்ற மாதிரி இருக்குங்க. இங்கே சிட்டியிலலாம் வந்துட்டு நம்ம தனியாக இருப்போம், அவங்க தனியாக இருப்பாங்க. இந்த சினாரியோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4th 5th வரை இல்லை 6th வரை கிராமத்தில் இருந்தேன் கைஸ். கிராமத்தில் இருந்தேன்னா சிட்டியில் தான் இருந்தேன். பட்டு கிராமத்துக்கு எங்கள் ஊருக்கு வந்துட்டு அப்பப்போ அந்த லீவ், அப்போ நம்ம ஆனுவல் லீவு, நம்மளோட மிச்ச தீபாவளி அந்த ஏதாவது ஒரு பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துருச்சுன்னா போதும் கைஸ், சூப்பராக இருக்கும் வீடு. எல்லாருமே வந்துடுவாங்க. இப்போ எல்லாருமே வேறு ஊருக்கு பிரிஞ்சு போயிட்டாங்க. முன்னாடி எங்களோட அப்பாவோட அம்மாவும் அப்பாவும் இருக்கும்போது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும் கைஸ். எல்லாருமே வந்துடுவாங்க கூட இருந்த, அதாவது ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே தான் எல்லா விசேஷமே நாங்கள் கொண்டாடுவோம், ஒன்றா இருப்போம் ஆக்சுவலாக. முன்னாடிலாம் அவங்க ஒன்ஸு அவங்க போன பிறகு கொஞ்சம் அடுத்தடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிச்சு கைஸ். இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க தனித்தனியாக கொண்டாடுறாங்க. அதனால தான் இருக்குது. பட் எல்லோரும் இருந்து சேர்ந்து கொண்டாடுற மாதிரி வராதில்ல. அப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். முன்னாடி இப்படி கொண்டாடினேன், இப்போ அப்படி கொண்டாடுறது இல்லை, அது ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் மட்டும்தான் அப்படி இருக்கேனா, இல்லை எல்லாருமே அப்படி தான் அதை தான் ஃபீல் பண்ணுறோமா, இல்லை தனியாக வீடு எடுத்து அதில் என்ஜாய் பண்ணுறது தான், தனியாக இருந்து அதில் என்ஜாய் பண்ணுறது தான் உங்களுக்கு பிடிக்குதா கைஸ்? கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி இன்னொரு பிக் ரைட் வெயிட்டிங்கில் இருக்குது கைஸ் உங்களுக்கு. ஸோ ஸ்டே சப்ஸ்கிரைப்டு. இன்னொரு பெரிய லாங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். லாங்குன்றது வீடியோ மட்டும் இல்லை, கிலோமீட்டர் தான். ஸோ ஸ்டே டியூன்டு கைஸ். நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஸோ எஸ் கைஸ், இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.